ஹாய் ஜெய். ஹாய் செல்லம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். வாங்க, இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாமா? பார்க்கலாமே. ரொம்ப சமத்து பிள்ளையாட்ட பொட்டெல்லாம் வச்சிருக்கேன். குளிக்கல, அதனால ஏய், நான் குளிக்காத கதையை உங்ககிட்ட கேட்டேனா? நீ ஏன் பொட்டு வச்சிருக்கேன்னு கேட்டேன். நான் எப்பயும் தான் வைக்கிறேன். நான் இப்போ மட்டும் சொல்கிறேன், ஏன் வீடியோ வரதுனால சொல்கிறியா? ஏய், அழகா இருக்க அந்த பொட்டெல்லாம் வச்சுட்டு. சரி, வாங்க பார்க்கலாம் கைஸ். இன்னைக்கு நம்ம வீட்டு சமையல் பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கம் ஸ்பெஷல் புளி சாதம். ஆனால் அது மாதிரி இருக்கான்னு தெரியல, கமெண்ட் பண்ணுங்க கைஸ். இது நானே ஒரு வீடியோ பார்த்து தான் பண்ணேன். எனக்கு எக்ஸாக்டாக வந்துச்சான்னு தெரியல, எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆனால் டேஸ்ட் செம்மையாக இருக்குது. நான் சாப்பிட்டு பார்த்தேன், சூப்பராக இருக்குது. அப்படியே சாப்பிட்டுனே இருக்கலாம் போல் இருக்குது. நான் டேஸ்ட் பார்க்க தான் வச்சேன், ஆனால் செம்மையாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா மொச்சக்கொட்டை தொக்கு, மொச்சக்கொட்டை போட்டு. நான் மொச்சக்கொட்டை ஞாபகம் இருக்கா கைஸ்? இது முட்டை வறுவல். நேற்று கூரை போட்டோம் இல்லையா, அந்த மொச்சக்கொட்டை தான் அப்படியே ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சாச்சு. இன்றைக்கி செஞ்சுட்டோம். சாப்பாடுமே நேற்றுக்கு வடித்த சாதம், அதனால தான் கொஞ்சம் புளி சாதத்துக்கு இன்னும் முன்னாடியே எடுத்துருக்கணும். நேற்றுக்கு வடித்த சாதம் ஃப்ரிட்ஜில் இருந்ததுனால அது கொஞ்சம் கொலப்புன்னு இருக்குது. இதுதான் கைஸ் நம்ம வீட்டில் ஸ்பெஷல். அக்கா இன்றைக்கி சூப்பராக சமைச்சிருக்காங்க. அம்மா அப்பா வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஒர்க்னால வெளியே போயிருக்காங்க. உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம நம்மாழ்வார் இயற்கை சந்தை பொருட்கள் பேசுங்க. நம்ம நம்மாழ்வார் இயற்கை சந்தை பொருட்கள் தேவைப்படுறவங்க நமக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு ஹாய் மெசேஜ் அனுப்புங்க. அம்மா உங்களுக்கு டீட்டெயில்ஸாக சென்ட் பண்ணுவாங்க. அப்புறம் நம்ம ஷாப்புக்கு நேரடியாக வந்து வாங்கணும்னு ஆசைப்படுறோம். குன்றத்தூர் சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போகிற வழியில் தான் நம்ம ஷாப் இருக்குது, நம்மாழ்வார் இயற்கை சந்தை. ஸோ நீங்கள் டேரெக்டாக சென்னையில் இருந்தீங்கன்னா நம்ம ஷாப்க்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவையான பொருட்களை. ஏன்ப்பா தம்பி டல்லாக இருக்கேன்? வாய்ஸ் ரொம்ப டல்லாக. நேற்று நைட்டு 3 நாளாக நான் தூங்குறதுக்கு வந்து 12 o'clock ஆகுது. இந்த நேற்று வந்து நசிமாக்கா பர்த்டே. நேற்று அதுக்கு அடுத்த நாள் வந்து ருஷி ப்ரோ அவங்களுடைய அண்ணன் வந்து டிஎன்பிஎஸ்ல பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு போயிட்டு. ஆமாம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா நேற்று வந்து என் ஃப்ரெண்டு முகிலோடது பர்த்டே. ஸோ 3 நாளுமே 12 ஆகிடுதா. இன்னைக்கு ஃபுல்லாகவே காலைல ஜிம்மும் போயிட்டு வந்தேன். அப்படியே ரொம்ப டயர்டாக தான் இருக்குது. அப்படி தெரியும், உன்னோட ஃபேஸில் தெரியுது என்ன தான் போட்டு வச்சுருந்தாலும். அம்மா அப்பா வந்து வெளியே போயிருக்காங்க. அது வந்து உங்களுக்கு ஒரு சூப்பர் அப்டேட் இருக்கு. எனக்கே ஜாலியா இருக்கு. அவங்க எடுக்க போறாங்க தானே. எனக்கே ஜாலியா இருக்கு, எப்படா அவங்க வீட்டுக்கு வருவாங்கன்னு. நான் என்கிட்ட சின்ன வயசுலாம் அப்படிதான் பர்ச்சேசிங்லாம் அவங்க போயிடுவாங்க. நைட் நாங்கள் வெயிட் பண்ணிட்டே இருப்போம். ஏன்னா எனக்கு வந்து பொம்மைலாம் வாங்கிட்டு வருவாங்க, ஜேசிபிலாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. 11:30 வரைக்கும்லாம் அப்போ வெயிட் பண்ணிட்டு, அதெல்லாம் பெரிய விஷயம். ஆமா, எங்களை டி நகருக்குலாம் கூட்டு போக மாட்டாங்க ரொம்ப. ஏன்னா நான் ஒரு வாட்டி தொலைஞ்சு போயிட்டேன். ஸோ அதுல இருந்து அவங்க மட்டும் தான் பர்ச்சேஸ்க்கு போயிட்டு வருவாங்க. சொல்லிருச்சு பூஜா எங்க போயிருக்காங்க. இப்போ பர்ச்சேஸ்க்கு போயிருக்காங்க. அதுவும் எனக்கு சாரீ எடுத்திருக்காங்க. எனக்கு ஜாலியா இருக்கு என்ன சாரின்னு பாக்கிறதுக்கு. ஸோ நாளைக்கு உங்களுக்கு நாங்க சொல்றோம் என்ன சாரி வாங்கிட்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு அப்டேட் இருக்கு. ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி, லவ் யூ ஆல். பை கைஸ். பை. இப்படி பண்ணுவாங்க எல்லாம்.